வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். ராஜராஜ சோழன் அவர்கள் பற்றி எழுச்சி தமிழர் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது எங்கே பேசியிருக்காருனாக்கா, முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு நாளில் எழுச்சி தமிழர் பேசியது. முத்துக்குமார்னாக்கா நிறைய முத்துக்குமார்கள் இருக்கிறதுனால நீங்கள் குழம்பியிருப்பீங்க. நான் முத்துக்குமார் கிடையாது. அப்புறம் நம்ம சாட்டையுடைய சகல முத்துக்குமார் இருக்காப்புல, அந்த முத்துக்குமாரோட நினைவு நாள் கிடையாது. இது ஈழத்துக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த முத்துக்குமாரனுடைய நினைவு நாளில் எழுச்சி தமிழர் பேசி பேச்சு. இப்போ முத்துக்குமாரோட நினைவு நாளில் ஏன் எழுச்சி தமிழர் பேசுகிறார் அப்படின்னாக்க, முத்துக்குமார் அவர்கள் இறக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி எழுதிச்ச கடிதத்தில் தன்னுடைய உடலை திருமாவிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு எழுதி தான் இறந்து போனார். ஸோ முத்துக்குமாரோட நினைவு நாளில் எழுச்சி தமிழர் பேசிய பேச்சில் எல்லாரும் தமிழ்னு பேசிக்கிட்டு கட்சி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தன்னுடைய சொந்த பெயரே தமிழ் கிடையாது பல பேருக்கு அப்படின்னு. சீமான் என்பது தமிழ் பெயர் கிடையாது. இப்போ தமிழரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த பெயரை முதல்ல தமிழில் மாற்றணுமா இல்லையா? சீமான் என்பது தமிழ் பெயர் கிடையாது, அது வடச்சொல் அடங்கிய பெயர் அது. அதனால் பல பேர் அப்படி இருக்கோம். ஆனால் பாருங்கள், நம்ம எல்லாருமே தமிழ் பேரை மாற்றிருக்கோம். அவர் அவங்க அப்பா பேரை ராமசாமி. ஸோ அதான் இரா திருமாவளவன் சொல்லுவாங்க. அப்போ அவரோட அப்பா பேர் தொல்காப்பியன் மாத்திரா தமிழில். அப்போ அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க வேறு பெயரோடு வந்தாக்கா தமிழில் மாற்றிக்கணும்னாக்கா மாற்றிக்கலாம். அப்போ ஒரு கட்டத்தில் அது மூமெண்ட்டாகவே முன்னெடுத்து கொண்டு போனாங்க. ஸோ அதனால் பாருங்கள், முன்னாடி இந்த பெரிய மன்னனாக கருதப்படுகிற ராஜராஜ சோழன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பெயர் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத பெயர் அப்படின்னு சொன்னார். அப்போ ராஜராஜ சோழன் என்பது சமஸ்கிருத பெயரா? அப்போ தமிழர்களுடைய மன்னராக கருதக்கூடிய ராஜராஜ சோழன் தன்னுடைய பெயரை ஏன் ராஜராஜ சோழன் என்கிற வடமொழி சொல்லை அடங்கக்கூடிய சமஸ்கிருத பெயரை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இந்த சர்ச்சைக்கு பதில் கொடுக்கும் வகையில் நம்மளது ஆய்வாளர் மன்னன் அவர்கள் ஒரு பிரத்யேகமாக சேனலுக்கு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆய்வாளர் அந்த பேட்டியில் பல ஆய்களை பேண்டு வைத்திருக்கிறார். அவர் என்ன ஆய்களை போய் வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த சல்லியாக போட்டு நொறுக்கிட்டீங்களா அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மன்னன் மூஞ்சி இருக்குல்ல, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸ்கூல் டைமில் நினைக்கிறேன், ஸ்கூல் டைமில் எங்கேயோ இந்த ஃபேஸ். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சல்லியா நொறுக்கிட்டீங்களா? ராஜராஜ சோழன் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது சர்ச்சையான நிலையில், ராஜேந்திரன் என்பது சோழ மன்னர்களின் இயற்பெயர் அல்ல என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மன்னர். வரலாற்று ஆய்வாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளரா? ஆளு பார்க்கறது 4 நாள் ஆய்வு போகாத முகர மாதிரி ஒரு முகரை வச்சிருக்கான் இவன். அவங்களுக்கு வரலாற்று ஆய்வாளர் இல்லை அவரு. அதை நம்ம ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிட முடியாது. ஜோக் சப்பாட் அவர் நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர் தான், நிறைய படிக்கக்கூடிய பழக்கம் உடையவர் தான். அந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க மாதிரி வாட்ஸ்அப் வதந்திகளை பார்த்துட்டு தஞ்சாவூர் கோவிலோட நிழல் கீழே விடாது அப்படின்னு பொய் சொல்கிற அளவுக்கு வதந்தியை பரப்பக்கூடிய ஆள் கிடையாது. படிக்கக்கூடிய நபர் தான், ஆனால் எந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கணும்னு தெளிவில்லாத ஒரு நபர். அதனால அந்த ஆய்வாளர் மன்னன் நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, இந்த பேமணி அரசு பேண்டு வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாந்தி எடுக்கப்படாது ராஜா. இல்லை, ஆய்வாளர்னாக்கா சரியான ஆய்வுகளை மேற்கொள்ளணும். இப்போ ஆர்எஸ்எஸ் காரவங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் அவங்க செஞ்ச தியாகங்கள்னு புத்தகம் இருக்குது. நான் தரட்டுமா உங்களுக்கு? சாவர்கரனுடைய தியாகங்கள்னு சொல்லிட்டு புத்தகம் இருக்குது. இந்த விடுதலை போராட்டத்தில் பார்ப்பனர்களுடைய பங்குன்னு சொல்லிட்டு புத்தகம் இருக்குது. இங்கே உள்ள பல பார்ப்பனர்கள், அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக வேலை செய்த பார்ப்பனர்களுடைய நல்ல முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் இருக்குது. இப்போ அதை படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கலாமா? இங்கே அப்போ சீர்தூக்கி பார்க்கணும்ல. ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார், எவ்வளோ பெரிய கொடுங்கோலன் ஹிட்லர். நமக்கு ஒரு ஃபேசிஸ்ட்டு, ஒரு நாசிஸ்ட்டு அப்படின்னாலே நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிற உருவம் யாருனாங்க? ஹிட்லர். ஆனால் ஹிட்லருடைய எஸ்எஸ் படைன்னு ஒன்று இருக்குது. அந்த படை அதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு படையே கிடையாது. பயங்கரமான ஒரு தற்கொலை படை அளவுக்கான ஒரு மிகப்பெரிய படை தான் எஸ்எஸ் படை. அந்த எஸ்எஸ் படையில் உள்ளவங்களை தான் இந்த நாசான்னு சொல்லுவாங்களா. அதுக்கு முன்னாடி அது ஏதோ அந்த ராக்கெட் தயாரிக்கிறது வேற ஒரு பேரில் அந்த நிறுவனம் இருந்திருக்கு. அப்போ எஸ்எஸ் படையில் உள்ளவங்களை தான் இந்த ராக்கெட்லாம் தயாரிக்கிறதுக்கு இங்கே தான் ட்ரெயின் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போனாங்க. அப்போ பாருங்கள், ஹிட்லர் படையில் எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஹிட்லரே எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா? ஹிட்லர் பயங்கரமான ஒரு ஓவியம்லாம் பயங்கரமாக வரையக்கூடியவர். அவர் கலைகளில் பயங்கரமாக ஆர்வம் உண்டவருக்கு, கட்டிடக்கலைகளில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்.
இப்போ இந்த மாதிரி நற்குணங்கள் வந்து ஹிட்லருக்கு நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து ஹிட்லர் எவ்வளோ பேர் நல்லவர் தெரியுமா அப்படின்னு பேச முடியுமா? அப்போ எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும், அந்த புத்தகத்தில் உள்ளது உண்மையா பொய்யா, யார் எழுதுனது உண்மை, ஒரு புத்தகத்தில் இருக்கும்பொழுது எது உண்மை எது பொய் எது மிகைப்படுத்தப்பட்டு எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சீர்தூக்கி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணுமே தவிர அங்கே பேமனவர் பேண்ட் வச்செல்லாம் கொண்டு வந்து இங்கே கக்கக்கூடாது. ஓகே. ராஜராஜ சோழன்கிறது அவருடைய இயற்பெயரே கிடையாது. அதே மாதிரி ராஜேந்திர சோழன்கிறதும் அவருடைய இயற்பெயர் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அருண்மொழி அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர். இந்திய நாட்டுல எல்லா அரசர்களுக்குமே நிறைய பட்டப்பெயர் இருக்கு. அசோகர் காலத்துல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு. அப்படி ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவருடைய பட்டப்பெயர். அப்படிதான், அதாவது பிறர் கொடுத்த பெயர். இப்படியாக அருண்மொழிங்கிற இயற்பெயர் கொண்டவருக்கு மொத்தம் 42 பட்டப்பெயர் இருக்கு. சரிப்பா, சொல்றதெல்லாம் ரைட்டு தான். அதாவது ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் கிடையாது. இயற்பெயருங்கிறது அருண்மொழி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அது சுத்தமான தமிழில் உள்ளது. ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது அவருக்கு சூட்டப்பட்ட பட்டப்பெயர். அதனால் இதே மாதிரி பட்டப்பெயர் வந்து கிட்டத்தட்ட 42க்கும் மேற்பட்ட பட்டப்பெயர்கள் ராஜராஜ சோழனுக்கு உண்டு. அதில் ஒன்று தான் ராஜராஜ சோழன் என்கிற ஒரு பட்டப்பெயர். இயற்பெயர் அப்படியாக இருந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம். யாரோ ஒருத்தவங்க வந்து பாசப்பட்டு நேசப்பட்டு வந்து ஒரு பட்டப்பெயர் கொடுக்குறாங்க, அதாவது பட்டமாக அந்த ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கனாக்கா அதை தூக்கிட்டு வந்து தமிழ் பெயர் இல்லையே அப்படின்னு ஒரு தலைவர் இங்கே பேசுகிறாருனாக்கா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கில் தான் நம்ம ஆய்வாளர் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன், திரும்ப திரும்ப இது கிராஸ் ஆகிட்டே இருக்காங்க அந்த மன்னர் மூஞ்சி. எங்கேயோ பார்த்துருக்கேன் ஸ்கூல் டைமில், ஸ்கூல் விட்டு வரும்பொழுது வழியில் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. டேய் தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீ வந்து ஒரு மாதிரி ஒரு ஏலியன்ஸ் மாதிரி ஒரு கெட்டப்பில் இருந்தாலும் இந்த மண்டையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா உன்னைய எங்கேயோ. சரி, அதுக்கு நம்ம அப்புறம் வர்றேன். இப்போ இவர் சொல்கிறது மாதிரி 42க்கும் மேற்பட்ட பட்டப்பெயர்கள் இருக்குல்ல, அந்த 42க்கும் மேற்பட்ட பட்டப்பெயர்கள் ப்ளஸ் அவருக்குள்ள அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறது, வர்மனை விட்டுருவோம், அருண்மொழி. இப்போ அவருடைய கையெழுத்து அவர் என்னவாக போட்டார், செப்பேடுகள்லையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ ஏதோ ஒன்று தானமாக கொடுக்கும் பொழுதோ அல்லது மற்ற விஷயங்களுக்கு மக்களுக்காக செய்யும் பொழுதோ அது செப்பேடுகளில் எழுதி வைப்பாங்க அல்லது கல்வெட்டுகளில் எழுதி வைப்பாங்க. எழுதி வச்சு கீழே யார் செஞ்சது அப்படின்னாக்கா அவருடைய பெயர், அந்த மன்னனுடைய பெயர் வந்து கையெழுத்தாக பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ இவருக்கு பட்டம் சுட்டப்பட்டதுனாக்கா கையெழுத்து போடும்போது உன்னுடைய இயற்பெயர் என்ன, அட்டனன்ஸ் நேம் என்ன உனக்கு, அருண்மொழி தானப்பா அவனுடைய அட்டனன்ஸ் நேமு. அப்போ அதுதானப்பா ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதனால நீ சைன் பண்ண முடியும். ஆதார் கார்டில் ஒரு பேரை வச்சுக்கிட்டு சைன் போடுறது வேற பேரை போடுவியா? 42க்கு மேலே பட்டப்பேர் இருந்தாலும் அவர் சைன் போட்டது எதுனாக்கா ராஜராஜ சோழனுங்கிறத சைனாக போட்டிருக்காப்ல. எப்பா அந்த சைனை கொஞ்சம் போட்டுக்கு எடுத்து காமிங்க. இதுதான் ராஜராஜ சோழன் என்பது. அப்போ வட்டெழுத்து கிடையாது, இந்த மாதிரி நீட் எழுத்தாக தான் இருக்கும். அந்த ராஜராஜ சோழன் என்கிற எழுத்துனாக்கா வட்டெழுத்து அப்போ வந்துருச்சு. ஆனால் பெருவாரியாக அது புழக்கத்தில் இல்லாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் கையெழுத்துக்கள்லாம். ராஜராஜ சோழன் தான் போட்டிருக்கிறத தவிர அருண்மொழின்னு போடல. இப்போ என் பேர் மைனரு, வீட்டில் விஜய்னு கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் இங்கே சொந்த பந்தத்தெல்லாம் விஜய்னு சொன்னாலும் தெரியும், ஊர்லேயும் விஜய்னு சொன்னாலும் தெரியும். இப்போ அதுக்காக எல்லாருக்கும் விஜய்னு சொன்னாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது கையெழுத்து போட போகும்போது ரெக்கார்ட்லையோ அல்லது டாக்குமெண்ட்லேயோ கையெழுத்து போட போகும்போது விஜய்னு போட்டாக்க எடுத்துக்குவாங்களா? அப்போ என்னோட இயற்பெயர் என்னன்னாக்கா அட்டனன்ஸ் நேமு, ஆதார் நேமு, எனக்கு வச்ச பேர் என்னன்னாக்கா மைனர் தானே கையெழுத்து போட முடியும். அப்போ சின்ன வயசுலேருந்து அருள்மொழியாக கூப்பிட்டுட்டு வந்த ஒரு பேர் இயற்பெயரும் அதுவாக தான் இருக்கிறது. அப்போ இடையில யாரோ ஒருத்தவங்க இவர் முடிசூட்டினதுக்கு அப்புறமாக ராஜராஜ சோழன் அப்படிங்கிற கொடுத்த பேரை எப்படி இவர் கையெழுத்து பேரை போடுவார்? அப்போ இவர் வருத்தி அதை ஏற்றுக்கிட்டார். அதை இவர் விரும்பி அந்த பெயரை ஏற்றுக்கிட்டார். ராஜராஜ சோழன் என்கிற சமஸ்கிருத பெயரை விரும்பி அதை ஏற்றுக்கிட்டார். இப்போ சமஸ்கிருதத்தில் ஒரு பெயரை சூட்டியிருக்காங்கனாக்கா அந்த பெயரை யார் சூட்டியிருப்பா? இப்போ சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு தமிழர்களுக்கு அன்றைக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா மனு தர்மத்தின்படி சமஸ்கிருதத்தை பார்ப்பனர் அல்லாதவர்கள் படித்தாக்கா அன்றைக்கி தண்டனை. ராஜராஜ சோழன் காலத்துலேயும் அதே தான். அப்போ அன்றைய காலகட்டத்திலையுமே சமஸ்கிருதத்தை பார்ப்பனர் மட்டும்தான் படித்தாங்க. அப்போ சமஸ்கிருதத்தில் ஒரு பெயர் சூட்டணும்னாக்கா இங்கே உள்ள பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் உள்ள யாராவது அன்றைய ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் யாராவது போய் ராஜராஜ சோழன்ட்டு ஒரு பேரை சுட்டியிருப்பாங்களா? அப்போ பார்ப்பனர்கள் ஒன்று கூடிய இந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்போ பார்ப்பனர்கள் அன்றைக்கும் ஒரு மைனாரிட்டி தான் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் சேர்ந்து கொடுத்த பட்டத்தை அந்த மண்ணை எப்பா பெருவாரியாக இருக்கக்கூடிய என் மக்கள், தமிழ் மக்கள், என் உறவு, என் ரத்தம், என் சொந்தம் அவங்க. அப்போ இந்த பட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னை வந்து அருள்மொழி அப்படிங்கிற பேரை கொண்டு தான் எல்லாரும் அழைக்கணும். ராஜராஜ சோழன் என்பது அவங்க விரும்பி கொடுக்குறாங்க, இருக்கட்டும், அது ஓரமாக வச்சுக்கலாம். ஆனால் என்னுடைய பேர் அருண்மொழி தான், யாரும் ராஜராஜ சோழன் என்னை அழைக்கக்கூடாது. இந்த மக்கள் எனக்கு விரும்பி, என்னுடைய வீட்டில் என் பெற்றோர்கள், என் தாய்மார்கள், என்னுடைய முன்னோர்கள் விரும்பி வச்சது அருண்மொழி. என் வீட்டில் உள்ள எல்லாருமே அருண்மொழி தான் கூப்பிடுவாங்க. என் மக்கள் எல்லாருமே, சொந்தங்கள் எல்லாருமே அருண்மொழி தான் கூப்பிடுவாங்க. இப்போ கையெழுத்தும் அருள்மொழி தான் போடுவோன்னு சொல்லி நீ அருள்மொழியில் தான் நீ சைனை போட்டிருக்கணும். ராஜராஜன்னு சொல்லி சைனை நொட்டிருக்கிய நீ. அப்போ பார்ப்பனர்கள் கொடுத்ததை விரும்பி ஆஹா பார்ப்பனர்கள் கொடுப்பது அல்லவா மேன்மையானது, இந்த மக்கள், இந்த முன்னோர்கள், என் வீட்டு சொந்த பந்தங்கள், எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா போன வந்தேன் சித்தப்பன் பெரியப்பா அதெல்லாம் கூட லூசு போயிடுவோம். சமஸ்கிருதம்
பார்ப்பனர்கள் அதுதானே மேன்மை அப்படின்னு சொல்லி தானப்பா அவங்க கொடுத்த பெயரை உன்னுடைய பெயராக வருத்திக்கிட்டு இருக்க. அதே மாதிரி ராஜேந்திர சோழனுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு இயற்பெயர் வந்து ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு, அவரோட சித்தப்பா பேரை வைக்கிறாரு. அவருடைய சித்தப்பா பேர் வந்துட்டு மதுராந்தக உத்தம சோழன். அதனால மதுராந்தகன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாரு. பதவிக்கு வந்த புதிதுல ராஜேந்திர சோழன் கல்வெட்டிலேயே மதுராந்தகன் தான் அவரோட பேர் இருக்கும், காசுகள்லயும் மதுராந்தகன் தான் இருக்கு. பின்னாடி வந்து மக்கள் அவருக்கு வந்து ராஜேந்திரன்கிற இன்னொரு பேரை கொடுக்குறாங்க. சரி, இதுலயுமே பின்னாடி வந்த மக்கள் தான் ராஜேந்திரன் அப்படிங்கிற இதை கொடுக்குறாங்க. எப்படின்னாக்கா பின்னாடி வந்த மக்கள் மதுராந்தகனுக்கு வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற பேரை சூட்டுறாங்க. சரி, ராஜேந்திரன் என்பது வடமொழி சொல்லு. வடமொழினாக்கா சமஸ்கிருத வார்த்தை. அது சமஸ்கிருதத்தில் நம்ம அங்கே கேட்டு அதே கேள்வி தான் இங்கேயும் கேட்குறோம். சமஸ்கிருதத்தில் ஒரு பெயரை சூட்டுறாங்கன்னாக்கா தொடர்ந்து எனக்கா யாரோ ஒரு மன்னருக்கு அப்படி நடந்தால் பரவாயில்ல. ஏன்னாப்பா ராஜராஜ சோழனுக்கு அது அருண்மொழிக்கும் சமஸ்கிருத பேர் தான் சூட்டுறாங்க. அப்போ இவர் மதுராந்தகனுக்கும் சமஸ்கிருத பேர் ராஜேந்திரன் என்கிற சமஸ்கிருத பேர் தான் சூட்டுறாங்கனாக்கா அது ஒன்றும் சரியா இல்லையா? எனக்கு அவர் இவராக சொல்லியிருக்கணும். சரி, அவர் சொல்லலை, அருண்மொழி சொல்லலை, நம்ம மதுராந்தகனாவது ஏப்பா ராஜேந்திரனுக்கு சூட்டியிருக்காங்க, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3% மக்கள் இதை ஆசைப்படுறாங்க, இருந்துட்டு போட்டோம், அவங்க நம்ம வெறுத்து ஒதுக்கலை, அவங்களும் ஓரமாக இருந்துட்டு போட்டோம், அதுமாதிரி அவங்க கொடுக்குற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்னுடைய பேர், என்னுடைய அப்பா எனக்கு வச்ச பேரான மதுராந்தகன், அதுதான் எனக்கு இருக்கணும், அதனால மதுராந்தகன் இருக்குன்னு சொல்லுமே தவிர இவர் எப்படி அந்த மதுராந்தகன் என்கிற சோழ மன்னர் பார்ப்பனர்கள் ஒன்று கூடி வைத்த அந்த ராஜேந்திரன் என்கிற பேரை ஏன் தூக்கிவிட்டு சுமந்தாப்புல? அப்போ பார்ப்பன அடிமைகளாக, சமஸ்கிருத அடிமைகளாக இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அறியாமையில், அதே மாதிரி தான் ராஜராஜ சோழன் காலத்தில், சோழர்கள் காலத்திலையும் அந்த மன்னர்கள் சமஸ்கிருதத்துக்கு, பார்ப்பனர்களுக்கு அடிமைகளாக சமஸ்கிருதத்துக்கு மயங்கி இருந்திருக்கிறார்கள் என்பது இதற்கு மேலே நமக்கு ஒன்றும் ஆதாரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த மன்னர் எங்கேயோ பார்த்துருக்கு, எங்கேன்னு பிடிச்சிட்டா. ஸ்கூல் விட்டு நான்லாம் சின்ன பிள்ளைல வரும்பொழுது வெளியில் ஒரு பொட்டிக்கடை ஒன்று இருக்கும். அந்த பொட்டிக்கடையில் நான் படிக்கும்போது 25 பைசாங்க, 25 பைசா. அந்த இளந்த வடைன்னு சொல்லுவாங்க. அதை இப்போல்லாம் வந்து அந்த கொட்டையை வந்து எடுத்துடுறாங்க. அதனால் அந்த இளந்த வடை இது மட்டும்தான் இருக்கும், கருப்பாக இருக்கும். நாங்கள் படிக்கும்போது அந்த கொட்டை அதுக்குள்ளே தான் கிடக்கும். அப்படின்னா ஒன்று அது பிதுக்கி சாப்பிடும் போது அந்த கொட்டையும் வாங்கில போயிடும். அப்புறம் நல்லா அதில் உள்ள ஜூஸ்லாம் நல்லா நிறுத்த சப்பிட்டு அப்படி துப்புனோம்னு வச்சுங்களேன், அந்த கொட்டை தாண்டா டேய், இப்போ தாண்டா ஒரு சப்பி போட்ட இளந்தோட கொட்டை தாண்டா இந்த மண்டை எங்கேயோ பார்த்துருந்த ஒரு மாதிரி சைஸாக இருக்குன்னு பார்த்தா ஞாபகம் வந்துருச்சுடா. சின்ன வயசில் அந்த இளந்த வடையில் சப்பிட்டு அந்த கொட்டையை துப்போம்ல, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு ராஜராஜ சோழன்னு பேரை வச்சிருக்கான், சமஸ்கிருத அடிமையாக, பார்ப்பன அடிமையாக. ராஜேந்திர சோழன்னு பேரை மாற்றிக்கிட்டு இருக்கான், பார்ப்பன அடிமையாக, சமஸ்கிருத அடிமையாக. அது வந்து சூட்டப்பட்ட பேருங்கிறான், இது வந்து இட்டுக்கிட்ட பேருங்கிறான், அது வந்து பட்ட பேருங்கிறான். அப்போ இயற்பெயரை ஏன்டா சைனா போடலான்னு கேட்டோம்னாக்கா அது வந்துன்னு ஏண்டா சப்பி போட்ட இளந்த கொட்ட மாட்டியா, உனக்கு இருக்குடா, உனக்கு இருக்கு வர்றாரு. ஏன் வந்துட்டு தமிழ் பெயர் இருக்கிறப்ப சமஸ்கிருத பெயர் வந்து பெருசா பரவலாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கவனிக்க வேண்டிய இடம், ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இது இந்த கதையிலேயே ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்தக்கூடிய இடம் இது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம மன்னன் எனக்கு அந்த சப்பி போட்ட இழந்த கொட்ட மாட்டேன் இருக்கான்ல, இந்த இடத்துல தான் அவனுக்கு அந்த தடவி வைக்கப்பட்ட ராடை இந்த இடத்துல நம்ம அவனுக்கு ஏற்ற போகிறான். அதான் நம்ம ஒரு டேக்லைன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது சங்கிகளை பேச விட்டு சைலண்டாக இருந்தால் வழிக்கு விழுவார்கள் என்பது சரித்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த இழந்த கொட்ட மாட்டையே சறுக்கி விழுந்த இடம் தான். அந்த இடம் எதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். சோழர்கள் வந்து தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செஞ்சவங்க கிடையாது, அவங்க நிறைய மொழி பேசக்கூடிய மக்களை ஆட்சி பண்ணாங்க. சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே தமிழர்கள் இல்லாம தெலுங்கர்கள் இருந்திருக்கிறாங்க, கன்னடர்கள் இருந்திருக்கிறாங்க, துளுவர்கள் இருந்திருக்கிறாங்க, கம்போடிய மக்கள் இருந்திருக்கிறாங்க, சயாமியர் இருந்திருக்கிறாங்க, சிங்களர் இருந்திருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் வாயில நுழையிற மாதிரி என்ன பெயர் இருந்ததோ அந்த பெயர் வந்து இயல்பா வந்து பிரபலமாகும். அதாவது ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்குள்ள தமிழர்கள் மட்டுமில்ல தெலுங்கர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப ராஜராஜ சோழன் வந்து இவர்களெல்லாம் தெலுங்கர்கள், இவங்கெல்லாம் நாயக்கரு, இவங்கெல்லாம் ரெட்டியாரு, இவங்கெல்லாம் முதல்ல அடிச்சு 10ன்னு சொல்லி ஒரு 10 இல்லை, எல்லாரையும் உள்ள வச்சு தான் ஆட்சி புரிஞ்சிருக்காப்புல. அப்படின்னா இந்த இழந்த கொட்ட மாட்டையை மட்டும் எதுக்கு திராவிடம் என்பது வேற ஒரு சொல்லு, சமஸ்கிருத சொல்லு, இவனுடைய பதிவுகளில் நிறைய பேட்டிகளில் பேசலாம். திராவிடம் என்பது அது சமஸ்கிருத சொல், நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ ராஜராஜ சோழன் என்பது சமஸ்கிருத சொல்டா, அவன் ஏற்றுக்கிட்டோம். ராஜராஜ சோழன் ஏற்றுக்கிட்டானாக்கா அது வேற பிரச்சனை, நான் எதுக்கு ஏற்றுக்கணும்? அது சமஸ்கிருத சொல்லு, நீ சமஸ்கிருத சொல்லு என்பதனால் திராவிடம் என்கிற வார்த்தையை ஏற்றுக்க மாட்டேன்னா, அப்போ ராஜராஜ சோழன் என்பது சமஸ்கிருத சொல்லு, அதுக்காக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லணும்ல, நீ யோக்கியனா இருந்தாக்கா. அளவுகோலை இங்கே வைக்கிறது மாதிரி நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல, அந்த அளவுகோலை அங்கேயும் தூக்கி கொண்டு போய் வை. திராவிடம்னாக்கா அவனுக்கு புளிக்குது. ஆனால் இப்படி பேசுகிறவங்கள தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றி இப்போ அவார்ட்லாம் கொடுத்தாங்க, இவனுக்கு பயங்கரமாக பாராட்டுது, தமிழக அரசனுடைய விருதுகள்லாம் கொடுத்தாங்க.
நீங்கள் கொடுங்க ராஜா விருதுகளை கொடுங்க. ஆர் மாதேசனுடைய படத்தை கூட இது கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது சண்டைக்காரின்னு ஒரு படம், அது ஆர் மாதேசே உட்காந்து பார்த்துருக்க மாட்டாப்புல. அந்த படத்துக்கெல்லாம் 3 அவார்டு கொடுத்துருக்கீங்க. சரி, அதுவாங்க. அப்போ சமஸ்கிருதம், இந்த திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னாக்கா, அப்போ ராஜராஜ சோழன் என்பது சமஸ்கிருத சொல். அவர் சொல்லிக்கிட்டாருங்கிறது வேற. நீயாவது சொல்லும் பொழுது அருள்மொழின்னு சொல்லணும்ல. நீயும் ராஜராஜ சோழன் சொல்கிற. நீயே ராஜேந்திர சோழன் அது சமஸ்கிருத சொல்ல நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். மதுராந்தகன் தமிழ் பேருங்க, அதனால் நாங்கள் மதுராந்தகம் தான் நம்ம சொல்லுவோம். சமஸ்கிருத சொல் என்பது ஏற்றுக்க மாட்டோம்னு நீ சொல்லணும் நீயே. அப்புறம் அது தெலுங்கர்கள் இருந்தாங்க, கன்னடர்கள் இருந்தாங்க, அப்புறம் வந்து சிங்களவர்கள் இருந்தாங்க, அப்புறம் சயாமிகள், மயாமிகள், கொயாமிகள், மலேசியர்கள், இவங்கெல்லாம் இவருடைய ஆளுகைகள் இருந்தாங்க. அதனால் எல்லாருடைய வாய்க்குள்ளேயும் நுழையிறது மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. எல்லார் வாயிலையும் நுழையிறது மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ நினைக்கிறது மாதிரி எதுவும் இல்லை. எல்லார் வாயிலையும் நுழையிறது மாதிரி ஒன்று சொல்லணும்னா வாழைப்பழம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் வேற மாதிரி தான் இருக்குல்ல. இல்லை நான் சொல்கிறது சாப்பிட்ற வாழைப்பழம். அதனால் அப்போ எல்லார் வாயிலையும் நுழையணும்னாக்கா வாழைப்பழம், வேற என்ன கொய்யாப்பழம், மாம்பழம் அப்படின்னு வச்சாலும் எல்லார் வாயிலையும் நுழையும். ஏண்டா ராஜராஜ சோழனுங்கிறது எப்படா எல்லார் வாயிலையும் நுழையும்? நீ சொல்கிறிய சயாமி, அந்த சயாமிக்கு எப்படி ராஜராஜ சோழனுங்கிற வார்த்தை வரும்? மலேசியாவில் இருப்பான ஒரு மலையாக்காரன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு எப்படி ராஜராஜ சோழனுங்கிற வார்த்தை எப்படி வரும் வாய்க்குள்ள? இப்போ தமிழர்கள் தெலுங்கர்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஹீரோவினுடைய பெயர் வந்து செழியன். செழியனுங்கிறவன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போவாப்பில், அங்கே இருக்கிற இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஹிந்திக்காரங்கள இருப்பாங்க. செழியனுங்கிற வார்த்தையை படிக்க தெரியாது அவனுங்களுக்கு, ப்ரொனன்சியேஷன் வராது. செஷியன்னு ஒருத்தவன் சொல்லுவான், இன்னொருத்தவன் செக்கியன்பான். செழியன்கிற சிறப்பு நகரம் இருக்குல்ல, அதை வாயில் நுழையாது. நீங்கள் என்ன தான் எழுதினாலும் சுட்டு போட்டாலும் காசை வச்சு நல்லா வாயில் வச்சு தேய்ச்சாலும் அரலோடு ஜல்லியை கொண்டு போய் வாயில கொட்டினாலுமே அவங்களுக்கு நகரம் வராது. நகரத்தை விடுங்க, அவங்களுக்கு பேரே வாசிக்க தெரியாது. நம்ம ஊர் பேர்லேயே அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. இப்போ செழியன் கூட சரி சிறப்பு நகரம் இருக்குது, அதனால் வாசிக்கிறது சிரமம்னு நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டதுனால நம்மளாலே நிறைய பேருக்கு வந்து நகரம் வராது. சரி, அதை ஓரம் தள்ளி வச்சிடலாம். வீரமணியில் என்ன நகரம் இருக்குது? எங்கள் அப்பா பேர் வீரமணி, அதில் ஒன்றும் சிறப்பு நகரமோ ஒன்றும் கஷ்டமே கிடையாது. வீரமணிங்கிறது தாராளமாக ஒரு கரடு முரடான ஒரு பேர் தானே வச்சுருக்கேன். வீரமணி நீங்கள் நகரமோ அல்லது ஒரு சிறப்பான வார்த்தைகள் அதுக்குள்ளே இருக்காது. ஈஸியாக வாசிக்கக்கூடிய பேர் தான். VEERAMANன்னு போட்டாங்க வீரமணி, ஈஸியாக படிக்கக்கூடிய வார்த்தை. எங்களுள்ள ONGC போர்டு வருவாங்க, இந்த வயலில் குழா பதிக்கணும்னா பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு எங்கள் அப்பா தேடி வருவாங்க. எங்கள் அப்பா எங்கள் வீட்டு வயலுடைய போகிறதுனால வந்து வீரமணிங்கிற வார்த்தையை தவிர பாக்கி எல்லா பேரையும் சொல்லுவாங்க. வீர்மணி சார் வீடா அப்படின்னு பானுங்க, வீர்மணியும் பானுங்க, வீர்மினியும் பானுங்க, வீரமணின்னு சொல்லியே தொலைய மாட்டானுங்க. அவங்க வாயில வீரமணியே வராது. இங்கே இருக்கிற இந்திக்காரங்களையும் சயாமி இருந்தாங்கன்ற, குயாமி இருந்தாங்கன்ற, மலேசியாக்காரன் இந்தோனேசியாக்காரெல்லாம் இருந்தாங்கன்ற. இப்போ அவன் வாயில எப்படா ராஜராஜ சோழனுங்கிற வார்த்தை நுழையும்? அப்போ ஒருவேளை எல்லாரும் வாயிலும் நுழையிறத மாதிரியான வார்த்தை ராஜராஜ சோழனாக்கா அது சமஸ்கிருத வார்த்தைங்கிறத ஒத்துக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் பொதுவான மொழியாக சமஸ்கிருதம் அப்படிங்கிறத ராஜராஜ சோழன் ஏற்றுக்கிட்டாப்புல. அருள்மொழி என்ன பண்ணிட்டாப்புல, இந்த ராஜராஜ சோழனுக்கு பேர் இருக்கட்டும், சமஸ்கிருத பேர் அதுதான் எல்லோருக்கும் பொதுவான மொழி. அப்போ தமிழ் வந்து எல்லோருக்கும் பொதுவான மொழி அல்ல, சமஸ்கிருதம் என்பது எல்லோருக்கும் பொதுவான மொழி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அது எப்படி சரியா இருக்கும்? இந்த பாயிண்டே தப்பு ராஜா, லாஜிக்கே தப்பு. அவருடைய இயற்பெயருக்காக அவரை நம்ம திக்கணும்னா நியாயம். என்னப்பா உனக்கு ஒரு சமஸ்கிருதத்துல பேர் வச்சுக்காங்க, அப்படி இல்ல. அடுத்தவங்க அவர் வந்து இன்ன பேர்ல கூப்பிட போறாங்கன்னு அவருக்கு ஒன்றும் ஜோசியம் தெரியாது இல்லைங்களா? அது இயல்பாக நடக்கக்கூடியது. அதுக்கே அவரை குறை சொல்றாங்கன்றதை நம்ம ஏத்துக்க முடியல. பவனப்பிடாரங்கிற தேவாரம் போதக்கூடிய ஒரு தமிழர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தலைமை பூசாரியாக இருந்தார். அவருக்கு கீழே பிற பூசாரியாக வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல 3 பேர் வந்து சமஸ்கிருதம் பாடக்கூடியவர்கள், ஆனா 4 பேர் வந்து தமிழ் பாடக்கூடியவர்கள். பாருங்க, சமஸ்கிருத பேரை இவராக ஏற்றுக்கல, அவங்க சும்மா கொடுத்தாங்க, அதனால விட்டிக்கிட்டு இருக்குங்க. அதே எல்லாரும் வாயில நுழையிறதுனால அவர் இருக்கணும்னு சொல்லி விட்டாருங்க. அப்புறம் கையெழுத்து அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நம்ம நம்பணும். ஏண்டா சப்பி போட்ட இழந்த கொட்டை மாட்டையா இது நாங்கள் நம்பணுமாடா? இந்த சப்பி போட்ட பணங்கொட்டையை கொண்டு போய் சப்பி போட்ட இழந்த கொட்டையை கொண்டு போய் உங்க சீமான்ட்ட கொடுத்தினாக்கா அவன் இன்னும் நல்லா சப்புவான். இது என்கிட்ட கொடுக்காத. அதில் அவனே சொல்கிறான், அப்போ சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அவர் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயில், அதில் தமிழை மட்டும்தானே அவர் உள்ளே கொண்டு போய் அர்ச்சனை மொழியாக வச்சுருக்கணும். அதில் எதுக்கு தம்பி 3 பேர் சமஸ்கிருத அர்ச்சகர், 3 பேர் தமிழ் அர்ச்சகர்? எதுக்கு? மொத்தம் 7 பேர், ஒருத்தர் தலைமை அர்ச்சகர், மற்ற 3 பேர் வந்து தமிழ் அர்ச்சகர், 3 பேர் சமஸ்கிருத அர்ச்சகர். எதுக்கு அவருடைய ஆட்சிகளுக்கு கீழ்? எனக்கா இல்லைங்க, சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட பார்ப்பனர்களும் அவருடைய ஆட்சிக்குள்ள இருந்தாங்கல்ல, அவங்களும் அங்கே அர்ச்சனை பண்ண வருவாங்கல்ல. அவங்க சமஸ்கிருதத்தில் தன்னுடைய தாய்மொழியான சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காருங்க. அது என்னங்க தவறு? எல்லோருக்குமான மன்னர் தானங்க அவர் அப்படின்னு இந்த சப்பி போட்டு இழந்த கொண்ட மன்னன் சொன்னோன்னாக்கா அவருடைய ஆட்சிக்கு கீழே தெலுங்கர்கள் இருந்தாங்க நீ தானே சொல்கிற. அப்போ தெலுங்கில் அர்ச்சனை செய்யக்கூடிய தெலுங்கு அர்ச்சகர்களை ஏன் உள்ள வைக்கல?
கன்னடர்கள் இருந்தாங்க நீ தானே சொல்கிற. அப்போ கன்னடத்தில் அர்ச்சனை செய்யக்கூடிய கன்னட அர்ச்சகர்களை ஏன் உள்ளே வைக்கல? அவர்களுக்கும் அவர் மன்னர் தானே. நீ தானே சொல்கிற சயாமி, இந்த சயாமியில் அர்ச்சனை செய்யக்கூடிய சயாமியர்களை ஏன் அர்ச்சனையில் உள்ளே ஏன் வைக்கலையா? அவங்க கோயிலுக்கு வருவாங்கல்ல, அப்போ அவங்க வரும்பொழுது அவங்களோட தாய்மொழியில் அர்ச்சனை பண்ண விரும்ப மாட்டாங்களா? சிங்களவர்கள் வந்தாக்கா அப்போ சிங்களத்தில் அர்ச்சனை பண்ணக்கூடிய உள்ளே வச்சிருக்கணும்ல. இப்போ மற்ற மொழியாளர்களும் என்னுடைய ஆட்சிகள் இருந்தாங்கன்னாக்கா அந்த மொழியில் அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்களை ஏன் வைக்கல? குறிப்பாக தமிழ், சமஸ்கிருதம் இது ரெண்டு மட்டும் வச்சுருக்காங்க. தமிழ் ஓகே, மக்கள் இருக்காங்க. சமஸ்கிருதத்துலேயும் அர்ச்சகர்கள் தேவை, அதுவும் 3 அர்ச்சகர்கள். தமிழ் அர்ச்சகர்களுக்கு ஈக்குவலான 3 சமஸ்கிருத அர்ச்சகர்கள் எதுக்கு? 3% இருக்கக்கூடிய பாப்பா, 97% இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் 3 அர்ச்சகர்கள், 3% இருக்கக்கூடிய பாப்பானுக்கும் 3 சமஸ்கிருத அர்ச்சகர்களாக இது எந்த விதத்தில் ராஜா சரியாக இருக்கும்? இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீயே யோசிச்சு பாரு, நீ எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கங்கிற நீயே யோசிச்சு பாரு. அப்புறம் சப்பி போட்டு இழந்த கொட்ட வாயை கொஞ்சம் தொடச்சிட்டு வா, லைட்டாக ஓரமாக ஏதோ ஒட்டிருக்கு. அப்போ ஒரு தலைமை பூசாரி, 4 பூசாரிங்க, இது போக 48 பேரை தேவாரம் திருவாசகம் ஓதுறதுக்குன்னே சிறப்பாக ராஜராஜன் நியமிச்சார். இங்கே தான் தலைமை நம்மள்கிட்ட மாற்றாப்புல. அதாவது ராஜராஜ சோழன் அவர்கள் 48 பேர் நினைக்கிறேன் அந்த தேவாரம் திருவாசகம் பாடுவதற்காக அவர் நியமித்தார். தமிழை பாருங்கள் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காருன்னு சொல்கிறாப்புல. நம்ம ராஜராஜ சோழன் ஆட்சி ஆண்டது எப்போனாக்கா 985 to 1014 சரிங்களா. இதற்கு முன்னாடியே கிமு 300 to 600 வரைக்கும் அந்த நிலப்பரப்பை ஆண்டது யாருனாக்கா களப்பிரர்கள் ஆட்சி காலம்னு சொல்லுவாங்க. இந்த களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் தான் இவன் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா தேவாரம் திருவாசகத்தை பாடுறதுக்காக கொண்டு போய் உட்கார வச்சாருன்னு. இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, திருக்குறளை வந்து யார் கண்டுபிடிச்சா, யார் இங்கே கொண்டு வந்தா, இது திராவிடர்களா அதுன்னு சொல்லி பேசுவாங்க இல்லை. அப்போ நம்ம சொல்லுவோம் கலைஞர் இதை பண்ணார், பெரியார் தான் மலம் நடத்தினார், அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. தங்கத்தட்டில் வைத்த மலம்னு பெரியார் சொன்னார் அப்படின்னு கேட்குற எவனும் களப்பிரர்கள் காலத்திலேயே திருக்குறள் பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்போ களப்பிரர்கள் காலம் 600ஓட முடியுது. இவருடைய ஆட்சி காலங்கிறது 985 ஆரம்பிக்குது. அப்போ 600க்கு அப்புறம் சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்போ களப்பிரர்கள் காலத்திலேயே திருக்குறளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்போ களப்பிரர்களுக்கு பிறகு வந்த சோழர்களும் பாண்டியர்களும், குறிப்பாக சோழர்கள், ஏன் அந்த திருக்குறளை கையில் எடுத்துகிட்டு போகலை? ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல? ஆல்ரெடி புழக்கத்தில் விட்டாச்சு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. களப்பிரர்கள் காலத்தில் இதான் வரலாறு, நீங்கள் எடுத்து படிங்க. அப்போ தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு 48 பேரை நியமித்தவர், அதே கோயிலில் 110 பேரை நியமித்து திருக்குறளை வர்றவங்க கிட்டலாம் நீங்கள் வந்து திருக்குறளை மேன்மை பற்றி சொல்லணும், திருக்குறளை படிச்சிருக்கணும், பொருளை வந்து நீங்கள் அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு ஏன் இந்த சோழர்கள் திருக்குறளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலை? இப்போ திருக்குறளை இருக்கிறதே தெரியாதனாக்கா ஓகே. கிமு 300ல் இவங்க களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் 300 to 600 திருக்குறளை வந்து லைம் லைட்டுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறவங்க 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சங்க காலத்தில் உள்ள நூல்கள்லாம் இந்த வீரம், காதல், மோகம் இந்த மாதிரியான நூல்கள் தான் சங்ககால இலக்கியங்களில் பெரிதும் போற்றப்பட்டு எழுதப்பட்டு வந்துச்சு. அறநூல்கள், மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட நூல்கள், அந்த மாதிரியான நூல்கள் சங்ககால இலக்கியங்களில் நூல்களில் கிடையாது. அப்படியாப்பட்ட மக்கள் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பண்பாடோட எப்படி பழக்க வழக்கமாக எப்படி மக்கள் தன்னுடைய லைஃப் வந்து தொடரணும் அப்படிங்கிறத எந்த காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட நூல்கள் எழுதப்பட்டுச்சு, அது சம்மந்தப்பட்ட நூல்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சுனாக்கா இந்த களப்பிரர்கள் காலத்தில் தான் நடந்துச்சு. அவங்க காலத்தில் தான் 300 to 600 அதில் தான் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து அந்த களப்பிரர்கள் காலத்தில் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்க்கப்பட்டுச்சு. அப்போ 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னன்னாக்கா அறநூல்கள் 11, அகத்திணை 6, புறத்திணை 1ன்னு சொல்லுவாங்க. இந்த அறநூல்கள் 11 என்னென்னா திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஆச்சாரக்கோவை, திரிகடுகம், முதுமொழி காஞ்சி, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, இந்த 11 வந்து அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேயே இந்த ஆளும் மேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. ஆளும் மேலும் பல்லுக்குருதினாக்கா ஆளும் மேலும்னாக்கா ஆலமரம், வேப்பமரம், அந்த குச்சி வந்து பல்லுக்குருதி. 4 2 சொல்லுக்குருதினாக்கா 4னாக்கா நாலடியார், 2னாக்கா திருக்குறள், 2 அடியில் வரும், 4 அடியார் 4 அடியில் வரும், 4 2 சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு, எழுதப்பட்டுச்சுனாக்கா இந்த களப்பிரர்கள் காலத்தில் தான் இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அகத்திணைங்கிறது 6, அந்த அகத்திணை வந்து ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, கார் 40, கைநிலை அப்படிங்கிறது இந்த 6, இது அகத்திணை. புறத்திணைங்கிறது களவழி 40 அப்படிங்கிறது. இந்த 18 நூல்களும் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பொறுத்து எழுதப்பட்டது. இந்த காலத்தில் தான் ஸ்கூலுங்கிற கான்செப்ட்டு களப்பிரர்கள் காலத்தில் தான் வந்துச்சு. பள்ளி அப்படின்னு சொல்லுவோம், பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுனாக்கா சமணர்கள் துயிலுகின்ற இடம் பள்ளி, பள்ளி அறைன்னு சொல்லுவோம், படுக்கிற இடத்த.
ஸோ சமணர்கள் வந்து தங்களுடைய படுக்கிறதுக்கான இடமாக அந்த மலை குகைகளுக்கு இடையே குறைஞ்ச வச்சு அங்கே தான் படுத்திருப்பாங்க. அவங்க வந்து படித்த நபர்களாக இருப்பார்கள் சமணர்கள். அப்போ அவங்கக்கிட்ட தன்னுடைய வீட்டு பிள்ளைகளை படிப்பதற்காக அனுப்பி வைப்பாங்க. அவங்க பள்ளி கொண்டிருக்கிற அறையில் போய் அங்கே படிப்பதற்காக அந்த இடத்த பயன்படுத்திட்டு அவங்கள சமணர்கள் குழந்தைகளுக்கு அவங்க பாடசாலை கொடுப்பாங்க. அதனால தான் பள்ளிக்கூடம், அந்த பள்ளி அறை தான் பள்ளிக்கூடமாக மாறியது. பள்ளிக்கூடம்ங்கிற வார்த்தையே அங்கேருந்து தான் வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு இந்த கான்செப்ட்? இந்த சமணர்கள்ட்ட வந்து போய் படிப்பது மக்கள் அப்படிங்கிறது, குழந்தைகள் படிப்பதுங்கிறது களப்பிரர்கள் காலத்தில் தான் வந்துச்சு. அதுதான் ஸ்கூலுங்கிற கான்செப்டே வந்துச்சு. இந்த களப்பிரர்கள் காலத்தில் தான். ஏன் களப்பிரர்கள் காலத்தை வந்து இவன் பேச மாட்டேங்கிறான், இந்த சப்பிப்போட்டை இழந்த கொட்ட மாட்டேங்க அப்படின்னா, இந்த களப்பிரர்கள் காலத்தில் தான் திராவிட சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை மதுரையில் நிறுவுறாங்க. ஏதோ திராவிடம்ங்கிற வார்த்தை பெரியார் கண்டுபிடிச்சது கிடையாது. திராவிடம்ங்கிற வார்த்தை அயோத்தியாச பண்டிதர் கண்டுபிடிச்சது கிடையாது. திராவிடம்ங்கிற வார்த்தை தாத்தா ரட்டமலை சீனிவாசன் கண்டுபிடிச்சது கிடையாது. திராவிட சங்கம் அப்படிங்கிற சங்கமே வச்சிரநந்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மதுரையில் களப்பிரர்கள் காலத்தில் அங்கே நிறுவுறார். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னன்னாக்கா இந்த களப்பிரர்கள் காலத்தை இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஏன் இருண்ட காலம்னு சொல்கிறாங்கனாக்கா இதனால தான். இது மட்டும் இல்லை, இதே களப்பிரர்கள் காலத்தில் தான் 300 to 600 இருந்த களப்பிரர்கள் காலத்தில் தான் வட்டெழுத்து முறை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வட்டெழுத்து முறைனாக்கா அதற்கு முன்னாடி இருந்த எழுத்து முறை வந்து தமிழம்னு சொல்லுவாங்க. நீட்டாக குச்சாக இருக்கும், கோடாக இருக்கும் எழுத்து. இப்படி போட்டு இப்படி சேர்த்துருப்பாங்க. அது பிராமி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்படி குச்சா போட்டு இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி சேர்த்து ரவுண்டாக சேர்த்து எழுதுறது அப்படிங்கிறது எப்போ, அதுதான் வட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க. அது களப்பிரர்கள் காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த வட்டெழுத்தினுடைய அடுத்த வெர்ஷன் தான் இப்போ நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறது. இப்போ களப்பிரர்கள் காலத்தில் இவ்வளவு இருக்குது. இந்த களப்பிரர்கள் காலத்தில் ஏன் இருண்ட காலம்னு சொல்கிறாங்கனாக்கா யாரால் சொல்லப்பட்டதுனாக்கா பார்ப்பனர்களால் அவிழ்த்து விடப்பட்டது தான் இந்த இருண்ட காலம். களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் என்பது இருண்ட காலம் அப்படிங்கிறது வரலாற்றில் பதிய வச்சது பார்ப்பனர்கள். எனக்கு இவ்வளவு நடந்திருக்கு. திராவிட சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்கூல் பள்ளிக்கூடம் கட்டி, அதாவது சமணர்கள்ட்ட வந்து படிக்கிறதுக்காக குழந்தைகள் அனுப்பிச்சது. அப்புறம் வந்து அறநூல்கள், அதாவது இந்த அறநூல்கள் எல்லாமே என்னன்னாக்கா தமிழருடைய வாழ்வியல் முறையை சொல்கிறது தான் அறநூல்கள்ங்கிறது. பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்காது இந்த அறநூல்கள். இந்த அறநூல்கள் எதுவுமே சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்காது. இந்த அறநூல்கள் எதுவுமே பார்ப்பானுக்கு அள்ளி கொடுக்கணும்னு சொல்லாது. அதனால் இந்த காலத்தை இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, களப்பிரர்களுடைய காலத்திற்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள். அந்த சோழர்கள்ட்ட தான் அதான் அந்த அடுத்த பாயிண்ட்டை தான் வரும். அந்த சப்பி போட்ட இழந்த கொட்ட மாட்டேன் தான் சொல்லுவான். இந்த நிலங்களை வந்து சோழர்கள் ஆரியர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள் பார்ப்பனர்களுக்கு அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அந்த பாயிண்ட் வரும்பொழுது நான் அடுத்த பாயிண்ட் எடுக்கிறேன். பிராமணர்களுக்கு நிறைய நிலதானம் கொடுத்த ராஜராஜ சோழன் காலகாலமா சொல்லிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் வந்து நிலதானம் கொடுத்ததுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே செப்பேடு ஆனைமங்கலம் செப்பேடு. அந்த செப்பேட்டினுடைய நிலதானம் வந்து பிராமணர் கொடுக்கப்பட்ட நிலதானம் கிடையாது. அது ஆனைமங்கலம்ங்கிற ஊர்ல ஒரு பௌத்த விகாரம் கட்டுறதுக்காக, ஒரு பௌத்த சமயத்தினுக்கான ஒரு சின்னம் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் வந்து ராஜராஜன் கொடுத்திருக்காரு. ஆரியருக்கு அவர் நிலம் கொடுத்ததாக எந்த ஆவணமும் கிடையாது. ஒரு கைப்பிடி நிலம் கொடுத்ததாக கூட எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ அப்படி சொல்கிறான். சரி, ஒருவேளை ராஜராஜ சோழன் அப்படி இருந்தாருன்னு வச்சுப்போம். ராஜராஜ சோழனை தன்னுடைய பாட்டம் முப்பாட்டம்னு பேசுகிற இந்த சீமான் போன்ற பாலியல் பொறுக்கிகள் இருக்கானுங்கள்ல, அவனுங்க சங்கி என்றால் சக நண்பனும் பேசுகிறான். விஜில் என்கிற RSS அமைப்பில் மேடல் ஏறியும் பேசுகிறான். பார்ப்பானுடைய கடப்பாறையை கொண்டு வந்து இதை உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி பேசும் பொழுது சீமானுக்கு எதிராக அவன் பேசணுமா இல்லை ராஜராஜ சோழனை வந்து பாட்டம் முப்பாட்டன்னு பேசிட்டு ஆரியர்கள் பக்கம் நீ தூக்கி பிடிக்கக்கூடாது, அவர்கள் பார்ப்பனர்கள், அவர்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு என்னைக்காவது ஒரு பதிவாவது போட்டிருப்பானா இந்த இழந்த கொட்ட மாட்டேன், சப்பி போட்டு இழந்த கொட்ட மாட்டேன் பேசிட்டுணுமா இல்லையா, அதை போட்டுருணுமா இல்லையா? அவனுடைய ஃபேஸ்புக்கில் அரசாங்கம் தவறு செய்யக்கூடிய விஷயங்களை அல்லது இவனுக்கு ஒவ்வாத விஷயங்களை அரசாங்கம் செய்யும் பொழுது அதை கிரிட்டிசைஸ் பண்ணி போஸ்ட் போடுறான். வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம், விமர்சனம் இருக்க வேண்டியது தான். ஏன் குற்றச்சாட்டை சுமத்தலாம் தாராளமாக, எல்லோருக்குமே அதுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இவன் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய சீமான் போன்ற பரதேசி பாலியல் பொறுக்கி நாய்கள் இப்படி சில சமயங்களில் உளரும் பொழுது, இப்படி சில சமயங்கள் இல்லை எப்போவுமே உளரும் பொழுது எப்போவுமே அதற்கு எதிர்வினை ஆட்டணுமா இல்லையா, பதிவுகள் பண்ணணுமா இல்லையா, பேட்டி கொடுக்கணுமா இல்லையா, அப்போல்லாம் இந்த இழந்த கொட்ட மனையை எங்கே போய் ஒளிஞ்சுக்கிறான்னு நமக்கு தெரியாது. இப்போ மட்டும் வந்துக்கிட்டு எழுச்சி தமிழர் பேசும்பொழுது மட்டும் வந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வாரி வரிந்து கட்டி கொண்டு வந்து முட்டுகளை கொடுக்கிறார். சரி, இந்த நிலதானம் பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். நிலதானம் என்பது சோழர்கள் ஆட்சி காலத்தில் பார்ப்பனர்களுக்காக நிலங்களை வாரி வாரி கொடுத்தார்களா? ஆமாம், வாரி வாரி கொடுத்தார்கள், தானமாக கொடுத்தார்கள். இதனுடைய ஆதாரம் எங்கன்னாக்கா
களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் சோழர்கள் ஆட்சி காலம் வருது. அப்போ களப்பிரர்கள் ஆட்சி காலம் முடிஞ்சது, சோழர்கள் ஆட்சி காலம் வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள பார்ப்பனர்கள், அந்த நிலப்பரப்பில் வாழ்கிற பார்ப்பனர்கள் அந்த சோழ மன்னிடம் சென்று முறையிடுகிறார்கள். ஐயா, நீங்கள் எவ்வளவு அற்புதமான ஆட்சியை கொடுத்தீங்க, இந்த களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம் என்றால், நீங்கள் எங்களுக்கு தானமாக கொடுத்த அந்த நிலங்களை இந்த களப்பிரர்கள் பிடுங்கி கொண்டார்கள். தானமாக பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் பிடுங்கி கொண்டார்கள், நிலம் உட்பட. அதுக்கப்புறம் அவனு சொல்கிறான், நீங்கள் போய் உழைச்சி சாப்பிடுங்கன்று சொல்கிறான் எங்களை. அதனால் இது ஒரு அதர்ம ஆட்சியாக நடந்தது களப்பிரர்கள் காலம். அதனால் நீங்கள் கொடுத்ததை களப்பிரர்கள் எங்களிடமிருந்து பிடுங்கினார்கள் அல்லவா, அதை திரும்ப எங்களிடமே நீங்கள் தானமாக ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு பார்ப்பனர் சென்று முறையிடுகிறார். அது மட்டும் இல்லை, இவரே அந்த களப்பிரர்கள் காலத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, சோழர்களும் பாண்டியர்களும் டேக் டீம் போட்டு களப்பிரர்களை காலி பண்ணுறாங்க. களப்பிரர்களை காலி பண்ணதுக்கப்புறம் இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் சோழர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப அதர்மமான ஒரு ஆட்சி களப்பிரர்களுடைய ஆட்சியாக இருந்தது, அதனால தான் நாங்கள் வெற்றி கொண்டோம், அந்த ஆட்சியை நாங்கள் போரிட்டு வெற்றி கொண்டோம். காரணம் என்னன்னாக்கா, பார்ப்பனர்களுக்கு நாங்கள் தானமாக கொடுத்த அந்த நிலங்களை இவர்கள் பிடுங்கி கொண்டார்கள். இது எவ்வளோ பெரிய அதர்மம் இல்லையா, இது எவ்வளோ பெரிய நீதிக்கு துரோகமான செயல் இல்லையா என்று, அதாவது அவங்க அதர்மமாக செயல்பட்டார்கள், அநீதியாக செயல்பட்டார்கள். அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் என்னன்னாக்கா, பார்ப்பனர்களுக்கு சோழர்கள் கொடுத்த தானமாக கொடுத்த நிலங்களை களப்பிரர்கள் பிடுங்கி கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் அநீதிக்கான அளவுகோலாக சோழர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னாக்கா சோழர்கள் காலத்தில் அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தானே பார்த்தோம். இதே மாதிரி நம்ம ஊவே சாமிநாதர் இருக்கார் பாருங்க, இந்த சாமிநாதருடைய பரம்பரைக்கு அவங்களுடைய தாத்தான்னு நினைக்கிறேன், அல்லது அப்பாவாக இருக்கலாம். அவங்களுக்கு அவங்களுடைய ஊர் உத்தமதானபுரம். அந்த உத்தமதானபுரம் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு வந்துச்சுனாக்கா, அப்போ உள்ள காலகட்டங்களில் மன்னர் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வரும்பொழுது உத்தமதானபுரம், அப்போ உத்தமதானபுரங்கிறது கிடையாது, அந்த ஊருடைய பேர் வேறு. அங்கே சாப்பிட்றாப்புல, சாப்பிட்டு வெத்தலை மடித்து போட்டு ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்றாப்புல உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல. பக்கத்தில் உள்ளவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நினைவுபடுத்துகிறாங்க, ஐயோ இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அமாவாசை பௌர்ணமியா சம்திங். ஐயோ அப்படின்னாக்கா அன்றைக்கி மன்னர் விரதம் இருப்பார், சாப்பிட மாட்டார், மதியம் ஒரு வேளை மட்டும்தான் உணவு உட்கொள்வார். அப்போ காலையிலே சாப்பிட்டு தான் கிளம்புறாப்புல. அப்போ 2வது வேளை மறந்துட்டு சாப்பிட்டாப்புல. அதோட வெத்தலை பார்க்க நீங்கள் போடக்கூடாது. அப்போ 2 தவிர சேர்த்தாவில் பண்ணிட்டாப்புல. ஐயோ இது எவ்வளோ பெரிய குலக்குற்றமாயிடுச்சுன்னு பக்கத்தில் உள்ள பாப்பா சொல்கிறான். அப்படியா, ஆமாம்ல, தவறு செஞ்சுட்டேன், இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அதுக்கு அந்த பாப்பான்னு சொல்கிறான், இதற்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யலாம், பரிகாரம் செஞ்சாக்கா இந்த குலக்குற்றம் நீங்கிடும். அப்படி என்னப்பா பரிகாரம்? ஒன்றும் இல்லை, ஒரு 48 பார்ப்பனர்களுக்கு நீங்கள் ஒரு கிராமம் அமைத்து வீட்டோடு சேர்த்து நிலம் 48 பார்ப்பனர்களுக்கு இதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னாக்கா இந்த குற்றம் என்பது பரிகாரத்தோட சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா அவ்வளவுதானே, இப்போயே சிறப்பாக செஞ்சிடும்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஊர், அப்போ தான் அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல 48 வீடுகளை கட்டுறாரு. பக்கத்தில் உள்ள 48 பார்ப்பனர்கள் அந்த சொன்னாமத்தில் பார்ப்பான். அவன் போயிட்டு அவனுடைய தோப்பனார், அவனுடைய அத்திம்பேர், அவனுடைய அண்ணன் தம்பி சொந்தம் மொந்தம் ஒரு 48 பேரை கூப்பிட்டு இந்த 48 பார்ப்பனர்கள் தான் அந்த ஏழை பார்ப்பனர்கள், அந்த EWS அப்படின்னு சொல்லிட்டு அந்த 48 வீடை அப்படியே அலேக்க தூக்கி அங்கே வாங்கி கொடுக்குறாப்புல. அதுதான் உத்தமதானபுரம். அந்த பக்கத்தில் பார்ப்பனர் சொன்னார்ல, அவர் தான் நம்ம ஊவேசாவுடைய தாத்தா. இது வேற யாரும் எழுதல, ஊவேசாவே ஆனால் அவருடைய சொந்த என் சுயசரிதை அப்படிங்கிற புத்தகம் அவர் கைப்பட அவருடைய சுயசரிதை எழுதியிருக்காப்புல. பக்கம் 1-2 இது இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் வாங்கி படிச்சுக்கங்க. அப்போ மன்னர்கள் பார்ப்பனர்களுக்கு எப்படிலாம் தானத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பார்ப்பனர்களுக்கு கொடுத்தது மாதிரி மற்ற சமூகத்திற்கு எங்கேயாவது வீடுகளையோ நிலங்களையோ தானமாக கொடுத்துருக்காங்களா? எங்கேயாவது ஏதாவது செப்பேடுகள் இருக்கா? நான் சொல்கிறது கஷ்டப்படுறவங்க எப்போ இந்த நிலத்தை வச்சுக்க, அது கிடையாது. நான் சொல்கிறது ஊராக இந்த மாதிரி 48 வீடு 48 பார்ப்பனர்களை கூப்பிட்டு கொடு, அள்ளி கொடு, அவன் வேலையே செய்ய வேண்டாம், அவன் உட்காந்தே ஓட்டு சாப்பிட்டான் அப்படிங்கிறது மாதிரி மன்னர்கள் பார்ப்பனர்களுக்கு வாரி வாரி கொடுத்தது மாதிரி மற்ற யாருக்காவது வாரி வாரி கொடுத்துருக்கிறார்களா? இல்லை. நம்ம தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்க்கிறப்போ சங்க காலத்துக்கு பின்பாக அதிகமான தமிழ் நூல்கள் எழுதப்பட்ட காலகட்டம் சோழர் காலகட்டம் தான். கம்பராமாயணம் எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்தில். ஏண்டா கம்பராமாயணம்லாம் அவங்களுக்கு பாராட்டக்கூடிய நூலா? கம்பராமாயணத்தில் என்ன இருக்குது? கம்பராமாயணத்தில் சம்பூகன்னு ஒருத்தர், நம்மால் ஒருத்தர், அவர் யாகம் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ராமன் போயிட்டு, ஏப்பா நீ ஒரு சூத்திரன், நீ யாகம் செய்வதற்கு அனுமதி கிடையாது, பார்ப்பனர்கள் தான் யாகம் செய்யணும், நீ சூத்திரன் எப்படி யாகம் செய்கிற அப்படின்னு சொல்லி யாகம் செய்ததற்காக சம்புகனுடைய தலையை வெட்டி வீழ்த்துறாப்புல யார்? ராமன். இது அநீதியா இல்லையா? இது அதர்மமா இல்லையா? அப்போ இப்படியாப்பட்ட ஒரு செயலை கம்பராமாயணம் போற்றி புகழுது. இதுதான் மனு தர்மம், இதுதான் நீதி, இதுதான் சட்டம், இதுதான் சரி அப்படின்னு சொல்லுது. அப்போ நீட்டு மாதிரி இப்போ நீட்டுங்கிறத ஒன்று கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்க விடாமல் அவங்கள தற்கொலைக்கு தள்ளி விடுறாங்களோ, அதே மாதிரி அன்னைக்கு யாகம் செய்து கடவுளிடமிருந்து சில விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூத்திரன் யாகம் புரிகிறான். சூத்திரனுக்கு யாகம் புரியும் உரிமை கிடையாது,
ஏன்னாக்கா மனு தர்மத்தில் அவ்வாறு இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட தலையை வெட்டுறான். இதுதான் கம்பராமாயணம். இது உங்களுக்கு பாராட்டப்பட வேண்டிய நூலா? சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கம்பராமாயணம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயமே கிடையாதுடா. இழந்த மண்டை இதெல்லாம் வந்து நீங்கள் துயரப்பட வேண்டிய விஷயம் சென்றாங்க. இதெல்லாம் இது வந்து ஒரு பெருமையான விஷயமா நீங்கள் தூக்கிட்டு வரக்கூடாது. பெரிய புராணம் எப்போ எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்தில். சரி, சோழர்களுக்காக பெரிய புராணம் எழுதப்பட்டதுங்கிறாப்புல. பெரிய புராணத்தில் என்ன இருக்குது? பெரிய புராணத்தில் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பார்ப்பனர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாப்புல, ஒரு வேஷம் போட்டு வர்றாப்புல, ஒரு பக்தர் வீட்டுக்கு வரான்னு வச்சுங்களேன். வந்தவுடனே அந்த பார்ப்பனர் வந்து அவன் வீட்டில் உள்ள அவனுடைய பொண்டாட்டியை பார்த்தோடனே அவன் வந்து நம்மாள். அவன் பொண்டாட்டியை பார்த்தோன்னே அவனுக்கு ஆசை வந்துருச்சு, மோகம் ஆயிடுச்சு. அப்போ கூப்பிட்டு சொல்கிறாப்புல, எப்பா நான் வந்து பார்ப்பனர், உன் பொண்டாட்டி மேலே எனக்கு ரொம்ப ஆசையாச்சு, லவ் ஆயிருச்சு, அதனால் எங்கள் 2 பேரையும் ஊருக்கு கொண்டு விட்டு வந்துடு, அதுதான் வந்து மனு தர்மம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஐயோ இது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு வெளியில் பத்திரமாக அவங்க 2 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது தான் பெரிய புராணம் சொல்லுது. யாராவது வந்து பார்ப்பனர்கள் ஒருத்தருடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டால் அவங்க 2 பேரையும் பத்திரமாக ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு அங்கே விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு, விளக்குகள் இல்லைவென்றால் நீங்கள் டார்ச் அடித்து அவங்களுக்கு ஒளிகளை ஏற்படுத்தி விட்டு வர வேண்டும் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. இதை நான் மட்டும் சொல்லலை, ஏதோ கருப்பு சட்டை போட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. பழக்கருப்பையா அவர்களே மேடையில் அதை பற்றி சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரியான கம்பராமாயணமும் பெரிய புராணமும் இயற்றப்பட்டதுக்கு நம்ம வெக்கப்படணும் சென்றாயன். இது எப்படி சென்றாயன் நீங்கள் இது இந்த சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்டதுன்னு எப்படி பெருமையாக சொல்லுவீங்க? இதில் பெருமை பெற்றுறது என்ன மசிர் இருக்குன்னு நான் கேட்குறேன். இதை பெருமை பெற்றுவதற்கு இதில் என்ன மசிர் இருக்குது? இதுதான் பெரியார் கேட்டார். ஏப்பா நீங்கள் சொல்கிற கம்பராமாயணம் பெரிய புராணம் இதெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு எங்களுடைய ஆட்சி காலத்தில், எங்களுடைய மன்னராட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. இதில் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய செய்திகள் என்ன இருக்குது? இது வெறும் ஆபாச குப்பை. இதை படித்தோம்னாக்கா பாத்ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நெட்டை ஓப்பன் பண்ணிட்டு பாத்ரூம்லாம் உட்கார வைக்க முடியுமே தவிர இதில் நற்பண்புகள் என்ன இருக்குது, அறநூல்கள் என்ன இருக்குது? ஆனால் களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க எதை தெரியுமா ஆதரித்தாங்க? பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் ஆதரித்தாங்க. ஏனென்றால் ஏன்னா அந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரு குறிப்பும் உண்டு. அவர் ஒரு சமணர். அப்போ திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் வந்து அந்த திருக்குறள் என்ன இருக்குனாக்கா அறநூல்கள் சம்மந்தப்பட்டது, அறம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும், மக்களுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும், அதை தாண்டி இன்னும் இருக்காது. அதே மாதிரி தான் பௌத்தம் சமணம் 2மே பார்ப்பனியத்துக்கு எதிரானது. நீங்கள் பௌத்தத்தில் ஏன் தெரியுமா புத்தர் போய் மொட்டை போட்டார்? நீங்கள் இப்பயும் பார்க்கலாம், சில பாப்பானுங்க வடக்கேந்து வருவானுங்க, சாதாரணமாக முடி இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் ஒரு குடுமி வச்சுருப்பானுங்க. இதற்கு மாறாக ஒட்டுமொத்தமாக வழித்து போட்டு மொட்டை அடித்தல்னு நம்மளுடைய பழக்க வழக்கம் இருக்குல்ல, நிறைய நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சமண பண்டிகைகள் தான், சமணம் பௌத்தத்தோட பண்டிகைகள் தான் இன்னைய வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் நீங்கள் தீபாவளி கூட சமண பண்டிகை தான் சொல்கிறாங்க, சமண பண்டிகை பௌத்த பண்டிகையை சொல்கிறாங்க தீபாவளிங்கிறது. அதே மாதிரி பௌத்த பண்டிகை மொட்டை போடுதல் என்பது சமணர்களுடைய இவங்க பௌத்தத்தினுடைய பார்ப்பன எதிர்ப்பு குறியீடு தான் மொட்டை போடுதலுங்கிறது. இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் கூட மொட்டை போடுவாங்களா காது ஊத்துறதுக்குன்னு, அதெல்லாம் எதுக்குனாக்கா அது பார்ப்பனியத்தினுடைய குறியீடாக பௌத்தத்தின் வழி நமக்கு உள்ளே வந்தது. அந்த பண்டிகை வழியாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி வழியாக நம்ம இன்னை வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிருக்கோம். அதனால் மொட்டை போடுதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆரிய பண்பாடோ சமஸ்கிருத பண்பாடோ கிடையாது, அது பௌத்த பண்பாடு, பார்ப்பனியத்துக்கு எதிரான பௌத்த பண்பாடு. அவன் குடிமை வச்சிருப்பான், சுத்தமாக மலிச்செறிகிறது, ஒரு எதிர்ப்புரட்சி அது. அதனால் இன்னும் நிறைய நிகழ்வுகள் பார்த்திங்கனாக்கா பௌத்தம் சமணத்தில் தான் நம்ம பண்டிகைகளாகவும் இதுவாகவும் நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். இதை எதிர்த்தான் பார்ப்பனியம் வந்து பௌத்தத்தை வெட்டி கொண்டுச்சு. இதே பெரிய புராணத்தில் இன்னொரு இடம் இருக்குது. பெரிய புராணத்தில் அதாவது சிவத்தொண்டு என்பது என்னவெனில், ஒரு பௌத்தரை எந்த இடத்தில் நாம் பார்க்கிறோமோ அவ்விடத்திலேயே அம்மாத்திரத்திலேயே அவருடைய தலையை வெட்டி வீழ்த்து விட வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அது சிவனுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டு. இது பெரிய புராணத்தில் இருக்குது. இப்போ இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது காட்டு மிராண்டித்தனம் இல்லையா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது ரவுடித்தனம் இல்லையா? இது பொறுக்கித்தனம் இல்லையா? இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ இதை வச்சிருக்கிற பெரிய புராணத்தை நீ ரொம்ப பெருமையாக பேத்திக்கிட்டு வர. அப்போ நீ எதையுமே படிக்கல, பெரிய புராணத்தை படிக்கல, கம்பராமாயணத்தை படிக்கல. என்ன ஆய்வாளர் இழந்த மாட்டா, என்ன இழந்த மாட்ட மாட்டேங்குது, என்ன ஆய்வாளர் இவ்வளோதான் நீங்கள் ஆய்வு செஞ்சதா? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னதான், ஆளை பார்த்தாக்கா 4 நாள் ஆய்வு போகிற மாதிரி இருந்துக்கிட்டு ஆய்வாளர்னு தூக்கிட்டு வந்துட வேண்டியது. நீ எல்லாம் எழுத்து தமிழருக்கு எதாவது பேச வந்துட்டேன். இதை இளந்தக்கோட்டையில் ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போட்டு இளந்தக்கோட்டை மட்டுனோடனே சிரிப்பு முகத்தில் துள்ளுது. இளந்தக்கோட்டை மட்டும் அது இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த இளந்தக்கோட்டையை நம்ம சப்பி துப்போம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஊரில் காய வைப்பாங்க. அதை காய வச்சு ரொம்ப ட்ரை ஆக்கி அதை நசுக்கி பொடியாக்கிடுவாங்க. பொடியாக்கி என்ன பண்ணுவாங்கனாக்கா அதில் உப்பு காரம்லாம் சேர்த்து அந்த இளந்தக்கோட்டை இருக்குல்ல அது வந்து லைட்டாக எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும். அதோட சேர்த்து அந்த உப்பு அப்புறம் இனிப்பு லைட்டாக உரப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா பா அவ்வளோ வறுமையாக இருக்கும். அந்த மாதிரி இளந்தக்கோட்டை மண்டை நசுக்கி தின்னுட்டு போயிடுவோம் தெரியுமா?
நசுக்கி தின்றுவேன். ஆளையும் முகரைகளையும் பாரு. இப்போ எழுச்சி தமிழருக்கு எதிராக விமர்சனம் செய்யக்கூடாது, தாராளமாக விமர்சனம் செய்யலாம். யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. பெரியாரின் மீது விமர்சனம் செய்யலாம், அம்பேத்கரின் மீது விமர்சனம் செய்யலாம், எழுச்சி தமிழர் மீது விமர்சனம், ஏன் குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்தலாம். ஆனால் அதற்கு தகுந்த ஆதாரங்களோட நியாயமாக வந்து சொல்லணும், லாஜிக்காக வந்து சொல்லணும். எழுச்சி தமிழர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு ஆய்வாளர்னு தூக்கிட்டு வந்து முட்டு கொடுக்குறவள இருக்கக்கூடாது. அப்படி முட்டு கொடுத்தாக்க இப்படி தான் உடைய முட்டி பழக்கப்படும். வீர சோழியம் எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்தில். நலவன்பா எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்தில். இதெல்லாம் சொல்கிறேன், இவ்வளவு சொல்கிறேன். நலவன்பா எழுதப்பட்டது, அது எழுதப்பட்டதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆபாச குப்பைகள் தானடா இருக்குது. இதில் என்ன பெருமை வண்டி கிடக்கு? அப்போ சங்க காலத்திற்கு பிறகு ஒரு பெரிய தமிழ் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். கோயில்ல வந்து சமஸ்கிருதத்தை வெளில கொண்டு போகணுன்றதுக்காகவே தேவாரத்தையும் திருவாகத்தையும் ரொம்ப சண்டை போட்டு கோயிலுக்குள்ள கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். பாருங்க, சோழர்கள் வந்து, அதாவது சோழ மன்னர்கள் எப்படியாவது சமஸ்கிருதத்தை கோயிலுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேவாரத்தையும் திருவாசத்தையும் சண்டை போட்டு உள்ளே கொண்டு போனாங்களா? என்ன மசத்து சண்டை போகணுண்டா? ஏண்டா மொட்டை அடே, ஏண்டா இழந்த கொட்ட மாட்டா, என்ன மசத்து சண்டை போகணும்? அவன் மன்னன்டா. அன்னைக்கு ஏதோ மக்களாட்சி நடந்துச்சு அப்படின்னாக்கா சண்டை போடணும், கோர்ட்டுக்கு போகணும், நீதிபதி ஒருத்தராக இருப்பார். நம்ம கொண்டு போய் புகார் கொடுத்து நம்ம சைடு நீதிபதி இருந்தாலுமே, நம்ம சைடு நேர்மை இருந்தாலுமே, நம்ம சைடு சட்டம் இருந்தாலுமே, ஆனால் நீதிபதி ஒருத்தர் கொடுக்கும்பொழுது மாற்றி கொடுக்குறாரு, மக்களாட்சி நடைபெறுது, நம்ம இப்படி போனோம்னாக்கா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி மக்களாட்சி நடைபெறல. அது மன்னராட்சியா? இழந்த கொட்ட மண்டை, சப்பி போட்டு இழந்த கொட்ட மண்டையா? அன்னைக்கு மன்னராட்சி. ராஜராஜ சோழன் யார்? ராஜேந்திர சோழன் யார்? அவன்லாம் வாழ எடுத்தானாங்க மட்டும் பேச முடியுமா? நீ தான் சொல்கிற சண்டை போட்டு. எனக்கு எப்பேற்பட்ட மன்னர்கள்னு பாருங்கள். ராஜராஜ சோழனுக்கு ஆட்சியை வந்து நம்ம ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசலை. அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டிடக்கலைகள் மேலோங்கி இருந்ததா? ஆம், கட்டிடக்கலைகள் மேலோங்கி இருந்தது. தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க சாட்சி. வேறு என்ன வேணும்? சரி, நீர் மேலாண்மை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஆறுலேருந்து போனதுலேருந்து வந்ததுலேருந்து அப்போ உள்ள செப்பேடுகள் கல்வெட்டுகள்லாம் படித்தோம்னா தெரியும், நீர் மேலாண்மை மிகச்சிறப்பாக இருந்தது. ஆட்சி முறை அருமையாக இருந்தது. மாற்றுக்கிறதே இல்லை, யாருக்கும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் சோழருடைய ஆட்சி காலத்தில் அவங்க சமஸ்கிருத அடிமையாகவும் பார்ப்பன அடிமையாகவும் தான் இருந்தார்கள். அதையும் மறுக்க முடியாது. அதுக்கு அவங்களுடைய பேரே சாட்சி, அவங்க போட்ட கையெழுத்து சாட்சி. இப்போ நீ கோயில்னு சொல்கிறீல்ல, எதற்கு சண்டை போடணும்? எப்பேற்பட்ட அரசங்க அவங்க? அதாவது என்னன்னாக்கா, சேரர்களில் போய் சண்டை போட்டு சேர நாட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அங்கே உள்ள வயல்கள்லையும் அவங்களுடைய வீடுகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா கழுதை பூட்டி ஏறு பூட்டுறாங்க. அது மிகப்பெரிய அசிங்கம். சேர மன்னனை அடித்து விரட்டிட்டு அவங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக கழுதையை பூட்டி ஏறு பூட்டுறாங்க. பாண்டியர்கள் அடித்து அவங்களோட தலையில் கல்லை வச்சு சுமக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட அசிங்கத்தன்மை! அதெல்லாம் அப்பேர் கொண்ட வீரத்தை கொண்ட சோழர்கள். பாண்டிய மன்னன் இங்கேருந்து அடித்தோடனே ஓடுறான், எங்கே? சிங்களத்துக்கு ஓடுறான். திரும்ப படகு கட்டி இங்கேருந்து 40,000 யானைகளை ஏற்றிக்கிட்டு போகிறாப்புல சோழர்கள். போயிட்டு அங்கே போய் 40,000 யானையை கூட்டிட்டு போய் அண்ணன் வந்து நெய்தல் படம் மாதிரி கட்டிட்டு போய் 50,000 பெட்டலில் கூட்டு போய் அங்கே உள்ள பாண்டிய மன்னனை பிடிச்சி போட்டு தள்ளிட்டு வராப்புல. அப்பேற்பட்ட இங்கேருந்து கடாரம் கொண்டாங்க. இங்கிட்டு வந்து இமயமலைக்கு போகிறாப்புல, இங்கிட்டு இந்தோனேஷியா போகிறாப்புல. அதான் இது சொன்னாப்புலையே, பங்காளி சுங்காளி அதை சொன்னாப்புலையே. அங்கெல்லாம் தன்னுடைய ஆட்சி கொடியை கொண்டு போய் நட்டவன். அவ்வளோ பெரிய வீரன். ஒரு குடையின் கீழே அத்தனை நாடுகளை ஆண்டவன். ஒரே நாடாக அத்தனை நாட்டையும் சேர்த்து வச்ச ஆண்டவர் ராஜராஜ சோழன். அப்பேற்பட்ட வீரன் அவங்க கட்டின பெரிய கோயிலுக்குள்ள சமஸ்கிருதத்தை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டு இந்த தேவாரத்தையும் திருவாசத்தையும் உள்ள கொண்டு போகிறோம்னாக்கா யார்கிட்ட போய் சண்டை போட்டான்? எதுக்காக சண்டை போட்டான்? 4 பாப்பா இருந்திருப்பான் அன்னைக்கு ஊருக்குள்ள. 1% 2% இருந்திருப்பான் மக்கள் தொகையில். அவன் ஏங்க இப்போ மன்னராச்சுங்க, வாள் எடுத்து மொத்த வெள்ள வரியா இல்லையான்னு கேட்டாங்க, வெளில வர போகிறான். அவன்கிட்ட போய் எதுக்கு நீ சண்டை போடணும்? எதுக்கு என்னத்தை மல்லு கட்டின? ஏண்டா வேற நாட்டோட சண்டை போட்டு தலையை வீசி வெட்டி வீழ்த்தி வீரம் கொண்டு அவங்க கொண்டு கொடி நட்டிட்டு வந்த ராஜராஜ சோழன் 4 பாப்பான்ட்ட போய் என்ன சண்டை போட்டாப்புல சொல்லு? என்ன சண்டை போட்டாப்புல? அப்போ சமஸ்கிருதம் என்பது, பார்ப்பனியம் என்பது கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ளே இருந்துச்சு. அதுக்குள்ளே இவன் தமிழை கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் பார்ப்பனர்களை தொடக்கூடாது, பார்ப்பனர்கள் மேல் கை வைத்தால் அந்த ஏதோ ஒரு தோஷம் சொல்லுவாங்க, அந்த தோஷம் ஒட்டிக்கும். இந்த நம்ம கமலஹாசன் படத்தில் கூட சொல்லுவாங்க, அந்த தோஷம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் பார்ப்பனர்கள் மேல் பிரம்மகத்தி தோஷம்பாங்க, பிரம்மகத்தி தோஷம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்போ அதெல்லாம் நம்பிய ஒருவராக ராஜராஜ சோழன் இருந்ததுனால தான் பார்ப்பனர்கள் மீது கையே படாமல் கையில் காலில் விழுந்து எப்படியாவது தமிழை உள்ளே வச்சுங்கய்யான்னு சொல்லி தேவாரம் திருவாசத்தை ஓரமாக வச்சுருந்துருக்காப்புல. அப்படி இல்லைனாக்கா 3 தமிழ் அர்ச்சகர்கள் 3 சமஸ்கிருத அர்ச்சகர்கள் என்ன மசத்துக்கு? சமஸ்கிருத அர்ச்சகர்கள் வெளில போ, தமிழ் அர்ச்சகர்கள் மட்டும் தான் உள்ளே இருப்பாங்க. வெளில விட்டுறாங்க, ஏன்டாவன் வெளில விரட்டணும்ல. அப்போ பார்ப்பனர்களிடம் அவர் வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு, எங்க 2 பேர் மட்டும் வச்சுருங்க, தேவாரம் திருவாசகம் 48 பேர் அந்த ஒரு மட்டத்தில் உட்காந்துக்கிட்டுங்க, நீங்கள் கருவறைக்குள்ளே இருங்க, உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா இங்கிட்ட வந்து ஒரு 3 தமிழர் செல்ல அவ்வளோதான். இப்படி பேசினப்போ சமரசம் பண்ணுறதுனா அவங்களோட நாட்டுக்குள்ளே
அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய வாழக்கூடிய பார்ப்பனர்கள்ட்ட எதுக்கு கெஞ்சணும் அவர்? எல்லார்ட்டையும் அப்படி தான் கெஞ்சினாப்லையா? பார்ப்பனர் அல்லாதாரிடம் இதே மாதிரி தான் எல்லார்ட்டையும் கெஞ்சினாப்லையா? ஐயா இந்த தெருவோரம் நான் போய்க்கிறேங்க ஐயா, இந்த இது ஓரமாக வண்டி கட்டி போட்டுக்கிறேங்க ஐயா, ஐயா கொஞ்சம் மனசு வைங்கய்யா, இந்த இப்படி போருக்கு போகிறேன் கொஞ்சம் உங்கள் விளைய போய்க்கிறேங்க அப்படி தான் கேட்டு போனாப்ல எல்லார்ட்டையும். ஏண்டா அவன் கட்டின கோயில்டா, அதுக்குள்ளே இருக்கிற பார்ப்பாங்கிட்ட போய் அவன் சண்டை போடணும். தலையை வெட்டி வீழ்த்திட்டு வெளில போட முண்டத்தை தூக்கி வெளில போட வேண்டியதானே? எனக்கா அப்படி சொல்கிறது அப்படி செய்கிறது வன்முறைங்கிறது வேறு விஷயம். மன்னர்கள் காலத்தில் அப்படி நடந்திருக்கான். அப்போ ஏன் அவங்ககிட்ட மட்டும் நடந்துக்கல? இதே சோழர்கள் காலத்தில் சிதம்பரத்தில் இந்த அப்பர் சுந்தரர் சம்பந்தர்னு சொல்லிட்டு அவங்க எழுதின தேவாரம். ஸோ அதை என்ன பண்ணுறானுங்கனாக்கா, இந்த பாப்பானுங்க சிதம்பரத்தில் உள்ள பாப்பானுங்க வந்து அந்த ஓலைச்சுவடிகள் முழுக்க போட்டு உள்ளே போட்டு பூட்டிடுறானுங்க. அவனுங்கிட்ட எப்படியோ போய் கிடச்சிருச்சு, உள்ளே போட்டு பூட்டிடுறானுங்க. அது அந்த கரையான் போட்டு அரிச்சது போக மிச்ச சொச்சம் உள்ளே கிடக்கு. இப்போ இந்த தகவல் வந்து ராஜராஜ சோழனுக்கு வருது. இவர் இந்த தேவாரம் திருவாசகம் மீது ரொம்ப பற்று கொண்டவர் அப்படிங்கிறதுனால அங்கே போய் கேட்குறாப்புல, ஐயா இந்த மாதிரி இந்த தேவாரம் திருவாசகம் உங்கள்கிட்ட இருக்குங்களா, இந்த அப்பர் சுந்தரர் பாடின பக்தி பாடல்கள் அந்த ஓலைச்சுவடி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கொண்டு போய் எங்கள் ஊரில் தஞ்சாவூரில் வச்சு நாங்கள் பாடிக்கிறோம், அதுக்கு என்ன விலையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை அது வந்து உங்கள்கிட்ட எப்படி கொடுக்க முடியும், உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, அதை எழுதின அப்பர் சுந்தர் சம்பந்தர் இருக்காருல்ல அவரை வர சொல்ல நான் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாப்புல. என்ன நக்கல் இருக்கும்? ஏண்டா எவ்வளோ பெரிய மன்னர், ஏண்டா எவ்வளோ பெரிய மன்னருடைய பேரங்க நாங்கள், எவ்வளோ பெரிய அரசங்க சோழ மன்னர்கள், அவங்க வந்து கேட்குறாங்க இந்த ஓலைச்சுவடியை குர்றான்ட்டு இந்த பாப்பார பசங்க அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கிற பார்ப்பனர்கள் தீட்சிதர்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறானுங்க. இப்போ அப்பர் சுந்தர் சம்பந்தரை வர சொல்லணும் எவ்வளோ கிண்டல் எவ்வளோ நக்கல் நையாண்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாப்புல இவர், அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாதிரி 3 சிலைகளை வடிவமைக்கிறார். வடிவமைச்சு சிலைகளை தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் பக்கத்தில் உட்கார வைக்கிறாப்புல. உட்கார வச்சு இந்த நீங்கள் கேட்ட 3 பேர் வந்துட்டாங்க, இவங்க தான் கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இது சிலை என்னென்னா ஏமாற்ற பார்க்குறேங்கிறாப்புல. அப்போ கேட்குறாப்புல, உள்ளே இருக்கிற உள்ள ஒரு கடவுள் சிலை வச்சுருக்கீங்க நடராஜர், இப்போ அதுவும் சிலை தானேங்க, அப்புறம் அவர் மட்டும் நான் மக்கள் அவர் இல்லை அவர் சிலை தானே, அவர் சொன்னார்னு சொல்லி தானே அதை கேட்குறேன், அப்போ அந்த சிலைக்கு இந்த சிலை பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தான் அங்கே உள்ள ஓலைச்சுவடிகளை எடுத்துகிட்டு வர்றாப்புல. அப்பயுமே தர முடியாதுங்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள், அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராப்புல. இப்போ இவ்வளோ கான்வர்சேஷனே தேவையில்லை. நீ மன்னர், உன்னோட ஆட்சிக்கு கீழே உள்ள ஒரு கோவில், அங்கே இருக்க தீட்சிதர்களே நேராக போய் கத்தியை காமிச்சு, இல்லை நீ சொல்கிற பேச்சு கேட்கலனாக்கா சிறை சேதம் செய்யுங்கள், இவனை போடுங்க, இந்த என்ன கட்டரம்பு தூக்கி காதுக்குள்ளே விடுங்க, இல்லை ஜட்டுக்குள்ளே தூக்கி பிட்டரம்பு விடுங்க, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கான், நல்லா எண்ணெயை தடவி நல்லா பார்பிக்யூ மாதிரி சட்டியில் போட்டு வறுத்துருங்க அவனை. நான் எவனை எடுத்து பேசிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய மன்னன் நான் என்னை எடுத்து பேசுவேன் நீ, நான் வந்து அங்கெங்கெல்லாம் கடாரம் கொண்டா வரைக்கும் வெற்றி கொண்டிருக்கேன், சேரனை கல் தூக்க விட்டுருக்கேன், சோழனை கல் தூக்க இப்போ பாண்டியனை கல் தூக்க விட்டுருக்கேன், என்னையை வந்து நீ இப்படி கிண்டல் கேள்வி பண்ணுவியா அப்படின்னு இந்த பார்ப்பனர்களை எதிர்த்து ஏன் எதுவுமே செய்யலை? பார்ப்பனர் சொன்னோடனே ஒரு போய் சிலையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாப்புல, அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாப்புல. எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம்? அப்போ இதே மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லா மக்கள்கிட்டையும் பண்ணாப்புல அவர், பார்ப்பனர்கள்ட்ட மட்டும் ஆர்கியூமெண்ட் பண்ணோம். அப்போ பார்ப்பன அடிமையாக சமஸ்கிருத அடிமையாக சோழ மன்னர்கள் மட்டும் இல்லை அனைத்து மன்னர்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க, ஏறக்குறைய எல்லாருமே பெரும்பாலும். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது களப்பிரர்கள். அதனால தான் பார்ப்பன எதிர்ப்போட களப்பிரர்கள் இருந்தார்கள். அவர் சமணத்தையும் பௌத்தத்தையும் தூக்கி பிடித்தார்கள், எல்லா மக்களையும் படிக்கணும்னு சொன்னாங்க, பார்ப்பனர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க, உழைச்சி சாப்பிடணுங்கிறத கொண்டு வந்தாங்க, அறநூல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள், திருக்குறள் உட்பட. இதனால தான் இந்த பார்ப்பனர்கள், ஏன் நம்ம படித்த வரலாற்று புத்தகத்தில் அப்படி தான் இருக்கும், களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் அப்படிங்கிறது இருக்கும். களப்பிரர்கள் காலம் உண்மையிலே இருண்ட காலம் கிடையாது, அதுதான் வெளிச்சமான காலம். இப்போ இந்த முண்டை கலப்பு இதெல்லாம் பற்றி பேசணும், கலப்பிரர்கள் காலம் பற்றி யார் நம்ம சப்பி போட்ட இழந்த கொட்ட மாட்டையா? தமிழ் எல்லாம் வந்து அர்ச்சனை மொழியாக இருக்க வேண்டும் என்று வைத்தவர்கள் சோழர்கள், தமிழ் தான் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு வச்சவங்க சோழர்கள். அப்ப அப்படிப்பட்ட சோழர்கள் வந்து தமிழுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்துட்டு ஒரு புரிதல் குறைபாடாகத்தான் நம்ம பாக்குறேன். அதாவது தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும், தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்ன ராஜராஜ சோழனா எப்படி நீங்கள் சமஸ்கிருத அடிமைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறான். இவனே தான் சொன்னான், கோயிலுக்குள்ளே 3 தமிழ் அர்ச்சகர்கள் மாதிரி 3 சமஸ்கிருத அர்ச்சனை உள்ளே வச்சார். அப்புறம் எதுக்கு சமஸ்கிருத அர்ச்சனை உள்ளே வைக்கணும்? உள்ளே வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டார் அவர். அப்போ தமிழோடு சேர்ந்து சமஸ்கிருதம்னாக்க நாளடைவில் எதுக்கு 3 வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அட்லீஸ்ட் போனால் போது 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 தமிழ் அர்ச்சகர் மாதிரி 3 சமஸ்கிருத அர்ச்சகர்னாக்கா ஒரு சமஸ்கிருத நீ தானடா சொன்ன, நீ சொன்னதான் திரும்ப ரிப்பீட் ஆகுது, இவன் சொன்னதான் திரும்ப போட்டிருக்கேன். எனக்கு சமஸ்கிருத அடிமை இல்லைன்னு சொன்னால இவனே தான் முன்னாடி சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன். இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில். அந்த மசிறு மண்ணாங்கட்ட நாங்கள் பார்த்துருக்கோம். கேட்குற கேள்வி இன்னும் பதில் சொல்லு. கூட்டணியில் இருக்கிறாங்க விசிகா, அதை ஒன்று என்ன கேட்டாங்க, இப்படி சொல்லியிருக்காரு, இது என்னப்பா நீ தான் ஆய்வாளர் பேய்வாளர்னு சொல்றிய, உண்மையிலேயே அது அப்படி தான் இருக்கா, ஐயா சொன்னது சரியா தவறா, ஏதோ ஒரு நல்ல சீட் எடுத்து போடு கீன்னு கத்துறியே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா அவங்க கூட்டணியில் இருக்காங்க 2 பேரும், அது ஒன்றை கேட்டாங்களா? கூட்டணி பற்றி ஒன்றை கேட்டாங்களா?
நீ கட்சியில் இருக்க விசிகால இருக்கையில் திமுக இருக்கையில் வேறு கட்சியில் இருக்கியா கூட்டணி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கும் போதில்ல, உனக்கு என்ன இளவு தெரியும், உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பேச தொடங்கிடா. தெரியாத டாப்பிக்கில் என்ன பஸ்ஸுக்கு போகிறீங்களா? அதனால் நம்மளுடைய ஆய்வாளர் வேண்டு வச்சது தான். நீங்கள் தாராளமாக ஆய்வாளராக இல்லை, அதாவது அவருடைய திறமையை நம்ம குறைச்ச மதிப்பில் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாரு, வாசிக்காமலாம் இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறது நாங்கள் திரும்ப திரும்ப நீ படிக்கிறது பூரா உண்மை கிடையாது. அப்போ எது உண்மையோ அதை படிக்கணும், படிக்கிறது எல்லாமே உண்மை நம்பிடக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. அப்புறம் இழந்த கொட்ட மண்டை நல்லா இருக்கீங்களா? இன்றிலிருந்து நீங்கள் எல்லோராலும் இழந்த கொட்ட மண்டை என்று அன்போடு அழைக்கப்படுவீர்கள்.